வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகள் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பிரமை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ இருக்குது. அப்போ அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் 2 விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு எகெயின்ஸ்டாக நடக்கும்போது எதிரிகளுடைய தன்மையை நாம் நிச்சயமாக மதிப்பீடு செய்யணும், குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும். அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், நம்மளும் காஷன் இல்லாமல் இருந்துடுறதுங்கிறத யாரும் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அடிக்குவேட் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, தைரியம் இருக்கிறது, செயல்திறமையும் இருக்கிறது. நிச்சயமாக தீர்க்கமாக செயல்படுவீர்கள். சில தொல்லைகள் சில பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் எளிதாக முறியடிப்பீர்கள், வெற்றி கொள்வீர்கள். அதுதான் அதில் முக்கியம். என்ன காரணம், 3ஆம் வீடு தைரியஸ்தானத்தில் யார் இருக்கார்? செவ்வாய்னா மிலிட்ரி மேன், AK-47. தைரியமாக முறியடிப்பீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முறியடிப்பீங்க. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் காஷியஸாக இருக்கணுமா? எஸ், காஷியஸாக தான் இருக்கணும். பயப்படணும்னு நான் சொல்லலை. பிளானிங், காஷன் எல்லாம் தேவை தான். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களால் கடக்க முடியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போவுமே மைண்டில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் ராகு. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சரியாக உறக்கத்தை சரியான முறையில் வச்சா உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. இதை மட்டும் கவனமாக இருங்க. இந்த தியானம், பிராணாயாமம் போன்ற விஷயங்களை செய்வது வலுவை சேர்க்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தில் உங்கள் தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.